ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வளர்ப்புக்கிட்ட எப்படி தந்தூரி பண்ணி சாப்பிடுவோம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மீனை நல்லா இது மட்டும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. சுத்தம் பண்ணி எடுத்தோன்னே 4-5 கோடை மட்டும் மீன் மேலே நல்லா ஆழமாக போட்டுவிட்டுருங்க. மசாலா சார் அளவுக்கு இந்த அளவுக்கு போட்டு போட்டிங்கனாலே போதும். அதுக்கடுத்து என்ன மசாலா நான் யூஸ் பண்ணேன் பார்த்தீங்கன்னா, நான் சிக்கன் பொரிக்கிற பொடி, சிக்கன் குழம்பு பொடி கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அதுக்கடுத்து சிக்கன் மட்டன் மசாலா எடுத்து போட்டுக்கிட்டேன். அதுக்கடுத்து லைட்டாக ஆயில் கொஞ்சமாக ஊற்றி அதனால ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, அது மீன் மேலே மசாலா நல்லா ஊறுற அளவுக்கு நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சிருங்க. அதுக்கடுத்து இது ஒரு கம்பி மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். அது கம்பி மேலே எடுத்து வச்சு நல்லா இது மட்டும் கம்பி மேலே வச்சு நல்லா கட்டி முடிச்சுருங்க. நம்ம மீனை கவாப் பண்ண மட்டும் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம கங்கு ஆல்ரெடியே போட்டு வச்சாச்சு. அந்த கங்கு மேலே எடுத்து மீனை தூக்கி வச்சாச்சு. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அது அடுத்த சைடு நல்லா தூக்கி திருப்பி போட்டோன்னே அது நல்லா ஒரு சைடு வெந்து முடிச்சிருச்சு. அடுத்து இன்னொரு சைடு வெந்து முடிச்சோன்னே நாங்கள் இறக்கி அப்படியே எடுத்து பிச்சு பார்த்தா சரியான சாஃப்ட் அண்ட் டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு மக்களே. நம்ம சேனல் புதுசாக பார்க்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் மாதிரி தட்டி விடுங்க. அடுத்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே